வணக்கம் மக்களே, இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்துடலாம். முதலாவதா நம்ம பார்க்க போறது அருணி சடோ. இந்த நிறுவனம் டிசம்பர் 27 நடந்த போர்ட் மீட்டிங்ல ரைட் இஷ்யூ குறித்தான முடிவு எடுத்திருக்காங்க. இவங்க 121 crores ஃபண்ட் ரைஸ் பண்ண போறாங்க. இவங்க ஸ்டாக் ஸ்பிளிட் குறித்தான முடிவையும் அறிவிக்கிறதா இருந்தாங்க. ஆனா அந்த டெசிஷனை இப்ப தள்ளி போட்டிருக்காங்க. ரைட் இஷ்யூவோட டீடைல்ஸை கூடிய விரைவில் அறிவிப்பாங்க. பேசில் இன்டர்நேஷனல் இவங்க 1:1 ரேஷியோல போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஷேர் ஹோல்டர்ஸோட அப்ரூவல் கிடைச்சதுக்கு அப்புறமா ரெக்கார்ட் டேட் கூடிய விரைவில் அறிவிப்பாங்க. டைமெக்ஸ் குரூப் ஆஃபர் ஃபார் சேல்ஸ் கொண்டு வராங்க. இதுல நான் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் டிசம்பர் 29 ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் டிசம்பர் 30 பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ப்ரொமோட்டர் குரூப் 4.47% ஆஃப் ஸ்டேக்கை செல் பண்றாங்க. ஒரு ஷேரோட பிரைஸா 275 இவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிற பட்சத்துல கூடுதலா 4.47% ஆஃப் ஸ்டேக்கை விற்கிறதாவும் இவங்க முடிவுல இருக்காங்க. தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் கூடுதலா 5 கிளைகளை தமிழ்நாட்டுல திறந்திருக்காங்க. மணப்புரம் ஃபினான்ஸ் அவங்களோட சப்சிடரியான ஆஷிர்வாத் மைக்ரோ ஃபினான்ஸ்ல 250 கோடிகள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கூடுதலா மிஸ்டர் புவனேஷ் அவர்களை அவங்களோட குரூப் CFOவாவும் நிர்ணயிச்சிருக்காங்க. இந்தியன் கவர்மெண்ட் R123A இம்போர்ட்டுக்கு ஆன்டி டம்பிங் டியூட்டி போட்டிருக்காங்க. ஸோ இது லோக்கல் சப்ளையரை சப்போர்ட் பண்ற விகிதமா இந்த முடிவை எடுத்திருக்காங்க. இந்தியாவோட இந்த கேஸ் ஒன்லி சப்ளையரா SRF இருக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டாக்குக்கு இது நல்ல நியூஸ் அமைஞ்சிருக்கு. இந்த கேஸ் வந்து ரெஃப்ரிஜரேட்டர்ஸ்ல உபயோகப்படுத்துறதா இருக்கு. கூடுதலா 5 years ஆஃப் டியூட்டி வந்து சைனால இருந்து வர இம்போர்ட்டுக்கு போட்டிருக்காங்க. ஏன்னா சைனால இருந்து சர்ப்ளஸா இந்த கேஸ் வந்து இம்போர்ட் பண்றாங்க. ஸோ இது இந்தியால ப்ரொடக்ஷன் நடத்துறவங்களுக்கு வந்து இது நெகட்டிவா இருக்கிற காரணத்தினால 5 years வந்து அடிஷ்னலா சைனால இருந்து வர இம்போர்ட்டுக்கு போட்டிருக்காங்க. லென்ஸ்கார்ட் அவங்களோட சப்சிடரியான சிங்கப்பூர்ல இருக்க லென்ஸ்கார்ட் மூலமா சவுத் கொரியன் நிறுவனமான ஐநீர் கார்ப் இந்த நிறுவனத்துல 29.24% ஆஃப் ஸ்டேக்கை வந்து வாங்குறாங்க. இதுக்காக இவங்க 186 crores வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க. ஸோ இந்த அக்விசிஷனை January 31, 2026 முடிக்கிறதாவும் இவங்க பிளான்ல இருக்காங்க. இந்த ஸ்டேக் அக்விசிஷன் இந்த நிறுவனத்துக்கு ஆப்டிக்கல் ஹார்ட்வேர் கேப்பபிலிட்டியை அதிகரிக்கும்னு நம்புறாங்க. BSE பேங்க்எக்ஸ் இண்டெக்ஸ்ல கூடுதலா 4 என்ட்ரிஸ் வருது. ஸோ 14 பேங்க்ஸ் வந்து இப்போ இந்த இண்டெக்ஸ்ல இருக்கு. டிசம்பர் 26ல இருந்து இது எஃபெக்ட்ல இருக்கு. இதுல கெனரா, AU ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா இதெல்லாம் நியூ என்ட்ரிஸா வராங்க. ஸோ BSE இதுக்கு எதுக்காக இந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னா டைவர்சிஃபை பண்றதுக்காகவும் வெயிட்டேஜை கூடுதலா டெரிவேட்டிவ் செக்மெண்ட்டை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காகவும் இந்த சேஞ்சஸை கொண்டு வந்திருக்காங்க. ரயில்வே ஸ்டாக்ஸ் எல்லாம் ஃப்ரைடே அன்னைக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸை டெலிவரி பண்ணியிருக்காங்க. நியூ பேசஞ்சர் ஃபேர் வந்து அமலுக்கு வந்தது ஒரு காரணமா இருக்கு. கூடுதலா யூனியன் பட்ஜெட்ல ரயில்வே செக்மெண்ட்டுக்குன்னு வர அலோகேஷன் குறித்தான எதிர்பார்ப்பு காரணமாகவும் இந்த ரேலி நடந்திருக்கு. ஓலா எலக்ட்ரிக்கலுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் PLI இன்சென்டிவ் சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. 366.78 crores சாங்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபிஸ்கல் இயர் 25க்கு. இது காரணமா இந்த ஸ்டாக் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் ஃபோக்கஸ்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. டிஃபென்ஸ் அக்விசிஷன் கவுன்சில் மீட் ஃப்ரைடே அன்னைக்கு நடக்கிறதா இருந்தது. அதை அடுத்த வாரத்துக்கு ஒத்தி வச்சிருக்காங்க. இந்த மீட்ல 80,000 crores டிஃபென்ஸ் கான்ட்ராக்ட்ஸை வந்து முடிவெடுக்கிறாங்க. கான்ட்ராக்ட்ஸ் குறித்தான முடிவை டெலிவரி பண்றாங்க. ஸோ இந்த மீட் காரணமா டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாம் ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ இதை அடுத்த வாரம் தள்ளி வச்சிருக்கனால டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் ஃபோக்கஸ்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நன்றி மக்களே. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை. உங்களுக்கு முதலீட்டுல சந்தேகங்கள் இருந்தால் ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை கான்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் மக்களே.